ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆதாரும் பேன் கார்டும் வந்து இணைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு 1 இயர் லாஸ்ட் 2023 தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை இணைக்கல அப்படின்னா என்ன நடக்கும், அது என்ன ரீசனுக்காக பேன் கார்டு ஆதாரை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து இணைக்க தேவையில்லை, இன்கேஸ் வந்து நீங்கள் பேன் கார்டை வந்து இணைக்கல அப்படின்னா அவங்களுடைய பேன் கார்டு வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படி பிளாக் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேன் கார்டை வந்து ஏன் ஆதாரோட இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பேன் கார்டு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருமானத்துறை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் டாக்குமெண்ட்டை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பேன் கார்டை வந்து வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை என்ன பண்ணுதுன்னா, இதை வந்து பேன் கார்டை வந்து ஆதாரோட கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அது போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமான வரி செலுத்துறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ப்ளஸ் வருமான வரி இந்த வருமானத்தின ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து கண்டிப்பாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் கொண்டு வராங்க. ஸோ இந்த ரீசனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. ஜூலை 1, 2017 வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஃபேன் வைக்கப்பட்டுச்சோ அந்த நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் ப்ளஸ் பேன் வந்து இணைவது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு டேட்டு சொல்லிடுறாங்க, மார்ச் 31, 2023 வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஆதாரை வந்து இணைக்கணும், ஆதாரை ஃபேனை இணைக்கணும். அப்படி இல்லைனா உங்களுடைய பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா செயல் இழந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆதாரையும் பேன் கார்டை இணைக்க தேவையில்லை. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு வந்து அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இணைக்க தேவையில்லை. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரி சட்டத்தின் கீழ் வராத இருக்காங்க இல்லையா, அவங்களும் தின தேவையில்லை. அதுக்கடுத்து வந்து இந்திய குடிமகன் அல்லாத, அதாவது என்ஆர்ஐஸ்லாம் அவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டை ஆதாரை வந்து இணைக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேன் கார்டை ஆதாரை இணைக்கல அப்படின்னா என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் இணைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபில் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்து செய்ய முடியாது. அதே மாதிரி நிலுவையில் இருக்கக்கூடிய வருமான வரி கணக்கை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்த முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸில் எதனா வந்து அந்த மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை வந்து அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறதுக்கு அது முடியாது போயிடும். அதே மாதிரி வந்து பேன் கார்டு வந்து செயலந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், அந்த இன்கம் டேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கழிக்கப்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்துன்னா வங்கியில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி பேங்க்கில் வந்து கேஒய்சி பண்ணணுனாலே வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து அவசியம். ஸோ பேன் வந்து அவங்க பேன் கார்டை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வங்கியில் எந்த விஷயமே பண்ண முடியாது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேன் கார்டு வந்து நீங்கள் வந்து பேன் கார்டையும் ஆதாரையும் வந்து இணைக்கல, அது வந்து செயலிழந்து அப்படின்னா வச்சுக்கோ. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, வருமானத்துறை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுடைய பேன் கார்டு வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிபிடிடி வந்து என்ன சொல்லியிருக்குன்னா மார்ச் 28, 2028 அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுடைய ஃபேனை ஆதாரம் இணைக்கிறதுக்கு வந்து 1000 ரூபாய் வந்து அபராதமாக செலுத்தி உங்களுடைய பேன் கார்டை வந்து இணைக்கலாம். இருந்தாலும் அப்படி நீங்கள் 1000 ரூபாய் அமௌண்ட் கட்டி இணைச்சாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ், அதாவது 30 நாளைக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து மறுபடியும் செயல்பட தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எப்படி அதாவது உங்கள் பேன் கார்டு ஆதாரம் லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டை வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி லிங்க் பண்ணுறதையும் வீடியோவை காட்டுறேன். ஆக்சுவலி இப்போதைக்கு என்கிட்ட வந்து லிங்க் பண்ணாமல் இருக்கக்கூடிய பேன் கார்டு எதுவும் இல்லை, அதனால் வந்து நான் இமேஜஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது மாதிரி வந்து நான் டெக் நியூஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.